அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆனா அந்த சக்கரை நோயின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு மட்டும் மாத்திரை சாப்பிட்டா சக்கரை நோய் தீருது இல்ல. சுகர் தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டா தீந்துருது. ஆனா சக்கரை நோய்க்கு மாத்திரை கொடுக்குற மருத்துவர் சாகுற வரைக்கும் நீங்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படியோ இந்த மக்கள் நல்லாவும் இருக்கக்கூடாது, செத்து போயிடவும் கூடாது. நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் இல்லை, செத்து போனாலும் அவங்களுக்கு வருமானம் இல்லை. எல்லாரையும் நோயாளிகள் ஆக்கி வச்சு மருந்து மாத்திரை இங்க வியாபாரம் செய்து அந்த வருமானத்துல அவன் முண்டாட்டி புள்ள மஞ்சள் குளிக்க நம்மளை எல்லாம் கொண்டுட்டாங்க. நோயை கண்டுபிடிச்சு எங்க போய் சொல்றது? அப்படின்னா எப்படி சொல்றது? சாகுற வரைக்கும் நீங்க சொல்ற நோய் தீர்ந்ததானே மருந்து மாத்திரைக்கு பெருமை. மருத்துவமனையும் கூடுது, மருந்தகங்களும் கூடுது. ஆனாலும் அதை பத்தி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருத மகான். கடலூர் மாவட்டம் மருதூரிலே அப்பேற்பட்ட அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று பாடுகிறார். கடைசியில் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு அறைக்குள்ள போனார். ஜோதியில் ஜோதியில் ஜோதியானார்னு பாடப்படுது. அது மட்டுமா? தலையில அன்று எழுதல பிரம்மன் எழுதா குறைக்கு அழுது நான் என்ன பண்ணுவேன்னு வருத்தப்படுறார். எழுதா குறைக்கு அழுது என்ன செய்வேன் அப்படின்னா விதியையும் வெல்லக்கூடிய சக்தி இந்த கடவுளுக்கு உண்டு. அந்த கடவுள் முருகப்பெருமானுக்கு உண்டு. வேள்விமலை சாரல் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரிநாதர். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் அருணகிரியாருடைய விதியை மாற்றி அமைத்து இறக்க வேண்டியவரை பிழைக்க செய்து திருப்புகழ் பாட வைத்தார். 16,000 திருப்புகழ் நமக்கு கிடைத்திருக்கு. அதுல 16,000 எல்லாம் போச்சு. 1314 மட்டுமே நம்ம நாட்டில் இப்பொழுது இருக்கிறது. இப்படி மகத்துவமா இந்த கதைகள் எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கு. உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தேச்சு வலிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணுன்னு சொல்றாரு. கோயிலும் மனித உடம்பும் ஒண்ணுன்னு சொன்னா கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும். யாரு கேட்கிறா? கேட்க ஆள் இல்லை, சொல்ல ஆள் இல்லை. ஒருவேளை சொல்ல ஆள் இருந்தா அதை ஏற்க மனம் இல்லை. ஏற்க மனம் இருந்தாலும் அதை ஏளனம் செய்ய ஒரு கூட்டம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு இந்த கிழவி நமக்கு பாட புத்தகத்துல பாட வைத்தால், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்க குடும்ப விளங்கணும்னு ஆன்றவர்களுடைய வாக்கு. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில். அத்தனை கோயிலும் மன்னர்கள் காலத்திலே கட்டி இருக்கிறார்கள். கோயிலை கட்டி கோயிலுக்கு பக்கத்திலேயோ எதிரையோ ஒரு குளத்தை வெட்டி வச்சு இந்த மக்கள் எல்லாம் செம்மையோடு வழிபட வேண்டும், செம்மையாக இருக்க வேண்டும் என்ப நல்ல நோக்கத்தோடு செய்யப்பட்டதான் இந்த ஆன்மீகம். ஆன்மீகம் தான் ஒரு மனிதனை நல்ல பக்குவப்படுத்தும். ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம் தான் ஒரு மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் என்று வள்ளுவர் கூட அழகாக ஒரு பாடல் வைத்தார். கற்றதனால் ஆய பயனன் கொள்வார் நற்றார் தொழாரனின் என்று. ஆனால் அப்படியா இருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகம்? எப்படி ஆயிப்போச்சு? நேரம் இந்த இடத்துல ஒரு ஆடல் பாடல்னா எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும் சொல்ல முடியுமா? கரகாட்டம்னாலும் கூட்டம் குறையுமா? ஆனா நாடகம் பார்க்க கூட்டங்கள் குறைகிறது. காரணம் நல்லதை தேட மக்கள் விரும்பலை. என்னென்னலாம் கெட்டது இருக்கோ அத்தனையும் சேர்ந்து போயிட்டே இருக்கு. இந்த நாட்டுல பள்ளிக்கூடத்துக்கு வரல மாணவர்கள் சொல்லி 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு. 207 அரசு பள்ளிக்கூடம் மூடியாச்சு. காரணம் மாணவர்கள் வருகை குறைவுன்னு. மாணவர்கள் வரலைன்னு பள்ளிக்கூடத்தை மூடுன நீங்க குடிக்க ஆள் வரலைன்னு ஒரு சாடையா கூட மூடுனதா தெரியல. ஆனா எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும்? ஆன்மீகம் எப்படி இருக்கு? 1008 கோயில் சிவன் கோயில். அதுல முதல் கோயில் உத்தரகோச மங்கை. பாண்டிய நாடு பழம்பதி நாடு. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க? கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா குளிக்கணும்னு தோணும். குளிச்சாக்குனா சரியான தூய்மையான ஆடையை உடுத்தணும்னு தோணும். கோயிலுக்கு போயாச்சுன்னா கண்டதா பேசக்கூடாதுங்கிற எண்ணம் வரும். கோயிலுக்கு போயாச்சுன்னா பக்தியோட இருக்கணுங்கிற நல்ல பக்குவம் வரும். இதற்காகவே மனிதர்களுக்கு இன்றியமையாத ஒன்று ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஆன்மீகம் தான் நம்மளை பக்குவப்படுத்தியது. இன்னைக்கு அப்படி இல்லை, அந்த பக்கம் போகாதே, கோயில் இருக்கு, இந்த மாதிரி தப்பா பேசாத, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னதெல்லாம் காலம் போய் கடவுளாவது ஒன்னாவது. கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு கற்பிக்க ஆரம்பிச்சான். முடிஞ்சிச்சு சோழி. நம்ம பிள்ளையெல்லாம் செம்மை இல்லாமல் என்ன வேணாலும் செய்யற அளவுக்கு ஆளாயிட்டான். காரணம் காலத்தின் கோலமாக மாறியதனுடைய விளைவு எங்க போய் நிற்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொருத்தரும். கடவுள் இல்லாமல் இறைவன் இல்லாமல் எதுவும் இல்லை என்பதுதான் முடிந்த முடிவு. விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் முடிச்சு சொல்லிட்டான். ஐசக் நியூட்டன்ல இருந்து ஸ்டீபன் ஹாக்கிங்ல இருந்து அத்தனை பேர் சொல்லியாச்சு. மேலே ஒரு சக்தி இருக்கு, அது இறைவனாக கூட இருக்கலாம், எங்களுக்கு தெரியவில்லைன்னு சொல்லியாச்சு. விஞ்ஞானி எல்லாம் கைவிட்ட பிறகு ஆன்மீகம் தானே மேல நிற்கும். அதையெல்லாம் நம்பி நாமெல்லாம் வாழணும். நாளைய தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை கடத்தணும். பாட்டும் பரதமும் அன்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் என்றார்கள் முன்னோர்கள். அந்த முன்னோர்கள் இட்ட வழியிலே